வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிறது சுஜி கிறிஸ்டர் பால் பிஸ்கட். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் பிஸ்கட் சுஜி கிறிஸ்டர் பால் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் 1 கப்பு நெய் எடுத்திருக்கேன். நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் 300 கிராம், அதாவது 2½ கப்பு. சீனி 110 கிராம், அரை கப்பு. பால் மாவு 2 ஸ்பூன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் எசன்ஸ் வெனிலா. நான் 2 வகையான ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். ஒன்று ப்ளூ கலர், ஒன்று பிங்க் கலர். இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி செய்யலான்னு. முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா, முதல்ல நெய் ஊற்ற போகிறோம். ஓகேவா, நெய் எடுத்திருக்கோம். நான் 1 கப்பு நெய் எடுத்திருக்கேன். ஓகேவா, ஊற்றியாச்சு. ஓகேவா, இப்போ நான் நெய் ஊற்றிட்டேன். இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, ஐசிங் சுகர் சேர்த்துக்க போகிறோம். ஓகேவா, ஐசிங் சுகர் சேர்த்து நல்லா ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். சுகர் நல்லா கரையணும், நெய்யோடு சேர்த்து நல்லா கரையணும். ஓகேவா, போட்டுட்டு வாங்க அப்படியே. இது கூட நான் கொஞ்சமாக எசன்ஸ் வெனிலா நான் சேர்த்துக்க போகிறேன். ஓகேவா, நான் ஒரு மூடி எசன்ஸ் வெனிலா சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, நான் அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஓகேவா, சேர்த்தாச்சு. இது கூட நான் பால் மாவு நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, மாவு சேர்த்துக்க போகிறோம். கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஒரேடியே போட்டுறாதீங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள். இதை செய்ய முடியாது, அதனால் நம்ம எடுத்துருவோம். கையிலே பிணைஞ்சிக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா, கையில் பிழைவோம். இதோங்க மிச்சம் மாவு இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மாவு நம்ம பிழைய போகிறோம். ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. அப்படி மாவு ஒட்டுருந்துச்சுன்னா, இது ஒட்டுருந்துச்சுன்னா பட்டரு இந்த மாதிரி போட்டுகிட்டே வாங்க. நம்ம மாவு பிழையிறப்ப எப்பயுமே பிஸ்கட்டுக்கு சரி, எப்பயுமே கையில் மாவு ஒட்டக்கூடாது. அப்போ தான் பிஸ்கட்டு கணக்காக வரும். கையில் ஒட்டுருந்துச்சுன்னா நம்ம அச்சில் வச்சு வெட்டுறப்ப ரொம்ப ஒட்டும், சரியாக வராது. அதுக்கு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம இது என்ன செய்கிறோன்னு சொன்னாக்கா, கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். ஓகேவா, இப்போ நமக்கு தான் மூடி வச்சுருந்தேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா, இப்போ நம்ம 3 பாகமாக பிரிக்க போகிறோம். ஏன்னா நம்ம கலர் சேர்க்க போகிறதுனால நம்ம 3 பாகமாக பிரிக்க போகிறோம். ஓகேவா, இன்னும் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா, இதுலையா நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் 3 பாகமாக பிரிச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாங்க, இப்போ 2 மாவுலேயும் நம்ம கலர் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணலாம். நான் பிங்க் கலர் எடுக்கிறேன்.
உங்களுக்கு எவ்வளோ கலர் வேணுமோ அது தகுந்தப்பல நீங்கள் போட்டுக்குங்க. ஓகேவா, நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். முதல் மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். நான் வந்து கை வர போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு கலர் குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள் ஒரு கலர் கூட எங்கேயுமே திரியால் இப்படி தான் இருக்கணும். ஓகேவா, அடுத்த கலர் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா, அடுத்த கலரு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் வந்து ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம கை பாய்ச்சா கையில் நல்லா ஒட்டுது. அதனால தான் நான் வந்து கை வர வேறு கை வர மாற்றிட்டேன். அதே கை வர நான் பாய்க்கல. ஓகேவா, இப்போ நான் ப்ளூ கலரு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எங்கேயுமே வந்து திட்டா இல்லை. ஓகேவா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க எப்படி செய்கிறேன்னு உங்கள்கிட்ட நான் இப்போ காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல வந்து 3 வகையான கலரை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போ வாங்க உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அது தகுந்தப்ப நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஓகேவா, இப்போ ஒன்று சேர்த்து பாருங்கள் இந்த அளவுக்கு உருண்டை பிடிக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு வாங்க. இன்னொரு டிப் செஞ்சு காமிக்கிறோம். மாவு கொஞ்சம் கூடையாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உருண்டை பிடிங்க. ஓகேவா, இப்போ 3 ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள் போல் மாதிரியே அவ்வளோ அழகாக இருக்குது. இதே மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். 160 செல்சியஸ் 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் நம்ம வைப்போம். அவனு ஏற்கனவே 5 நிமிஷம் சூடாக்கிட்டேன். இப்போ 160 செல்சியஸ் 15 நிமிஷம். இப்போ வெந்துருச்சு பாருங்கள். நான் எடுக்க போகிறேன். ஓகேவா, இப்போ பாருங்கள் பிஸ்கட் நல்லா வெந்துருச்சு. ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் பிஸ்கட் செஞ்சு முடிச்சிட்டேன். சூடு நல்லாவும் ஆறிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அது டெக்கரேஷன் பண்ண போகிறோம். நான் ஒரு பாருங்கள் சின்ன சின்ன கப்பு நான் எடுத்துருக்கேன். இது வந்து நீங்கள் பேக்கரியில் கேட்டால் கிடைக்கும். நான் வந்து கஸ்டர் சீனி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சீனி உள்ள இந்த பிஸ்கெட்டை போட்டு நல்லா பரட்டி எடுத்துகிட்டு நம்ம அந்த கப்பு உள்ள வைக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ சீனி போடணும்னு நினச்சிங்களா போடுங்க, பிரச்சனை இல்லை. நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். போட்டுட்டு இப்படி ஒன்று ஒன்றா வந்து நீங்கள் இந்த கப்பில் வைங்க. ஓகேவா, உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னு சொன்னாக்கா என்னோடய யூடியூப்பில் போய் கீழே போய் பாருங்கள். நான் அங்கே ரெசிபிலாம் எழுதி போட்டிருப்பேன். நீங்கள் அதை பார்த்து உங்களுடைய இந்த பிஸ்கெட்டை நீங்கள் செய்யுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் சுஜி பிஸ்கெட் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் தீபாவளி நல்லா குதூகலமாக கொண்டாடுங்க. பிஸ்கட் சுஜி கிறிஸ்டர் போல் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.